கிளாத்து கிளாத்து கரப்பக்கம் பார்ட் கட் பண்ண போகிறோம். 4 ஃபோல்ட் பண்ணி எந்த ப்ளவுஸ் அளவு எடுத்தாலும் சரி இந்த மெத்தடில் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவில் எந்த மிஸ்டேக்குமே வராது. முதல்ல கையோட சுற்றளவை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவோட உயரம், அதோட கையெழுத்து, அதுக்கப்புறம் இதுதான் அடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பைசப் ரவுண்டு வந்து இந்த இடத்துக்கு வரும். அதனால் இந்த கரெக்டாக 2 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு தலைவை கரெக்டாக வச்சுட்டு இந்த மார்க்கிங் எங்கே வருதோ அந்த ஆஹோல் எங்கே வந்து என்னென்ன வருதோ அந்த இடத்துல கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ஆஹோல் ரவுண்ட் வந்து ப்ளவுஸில் இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல அளந்துக்கிறோம். இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆம்ஹோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அளந்துக்கணும். க்ளோஸ் பண்ணிட்டு ஆம்ஹோல் ரவுண்டு கரெக்டாக அழிச்சு வந்தால் 4 இன்ச் கம்மி பண்ணி 8 இன்ச்சில் அந்த கோட்டில் தொடுற மாதிரி இந்த பாயிண்ட் 4 இன்ச் கம்மி பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்குவோம். இப்போ இந்த பார்ட்டை 4 பார்ட்டாக பிரிக்கணும். அப்போ அதுக்கு இப்போ வச்சுட்டு ஃபஸ்ட்டு சென்டர் எடுத்துக்கோங்க. முதல்ல அதான் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணுங்க. திருப்பி அதே மாதிரி 2 பார்ட். இப்போ நம்ம இதை 1 2 3 4 பார்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதில் என்னென்னா இந்த 2வது பாயிண்ட் இருக்குல்ல, இது மொதல் பாயிண்ட்டு, 2வது பாயிண்ட்டு, 3வது பாயிண்ட்டு, 4வது பாயிண்ட். இந்த 2வது பாயிண்டில் மேலே ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு மார்க். இதுதான் பேக் சைடு. இப்போ ஆம்ஹோல் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கேலை வச்சுட்டு இந்த கோடு நம்ம தையலுக்காக எக்ஸ்ட்ரா விட்டோல இந்த லைனு, இந்த 1/2 இன்ச் மார்க்கு, இந்த 3rd பாயிண்ட் டச் ஆகிற மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பாயிண்ட்டும் டச் ஆகுற மாதிரி இந்த ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணுவேன். இப்போ எனக்கு இந்த இடம் வந்து எனக்கு பத்தலை, நான் வந்து ஜாயிண்ட் தான் நான் போட வேண்டியது இருக்குது, அதனால் நான் ஜாயிண்ட் போட்டுக்குவேன். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் பாயிண்டில் இப்போ பேக் சைடு வரைஞ்சிட்டோம். அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் வரைய போகிறோம். ஆம்ஹோல் குடஞ்சி விட்டு இல்லையா, ஃப்ரண்ட் பார்ட்டில் ஸ்லீவ் குடஞ்சி விட்டு இல்லையா, அந்த பார்ட் ஃபஸ்ட் பாயிண்டில் 1/2 இன்ச் தள்ளி மார்க் போடணும். இந்த 3rd பாயிண்டில் 4 இன்ச் கரெக்ட் மீனஸ் கட்டவங்களுக்கு கரெக்டாக 4 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டு இந்த தையலுக்காக விட்டது இந்த பார்ட்டு, இந்த 2வது பாயிண்ட் ஃபஸ்ட்டு இது 2 ஜாயின் பண்ணுற மாதிரி ஆம்ஹோல் ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிடணும். அதுக்கப்புறமா இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட் ஆம்ஹோல் ஸ்கேல் அப்படி திருப்பி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் முன்னாடி இருந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் அது ஆம்ஹோல் அளந்தால் நம்ம ப்ளவுஸ் எவ்வளோ அளந்தமோ அதே அளவே நம்மளுக்கு சரியாக கிடைக்கும். ஏன்னா இப்போ வளைச்செல்லாம் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதனால் அதுவே நம்மளுக்கு கரெக்டாக நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். கரெக்டாக நம்மளுக்கு 8.25 இன்ச் கரெக்டாக 8.25 இன்ச்சில் எனக்கு பாயிண்ட் ஆகிடும். இப்போ நம்ம வரைஞ்சது நம்ம ஆம்ஹோல் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ அதுக்கப்புறம் இந்த ஸ்லீவோட சைட் பார்ட் அதை ஜாயின் பண்ணி இப்போ இந்த மெத்தடில் ஸ்லீவ் வரைகிறதுனால என்னென்னா நிறைய பேர் நிறைய மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு கரெக்டாக பாடியும் ஸ்லீவும் ஜாயிண்ட் ஆகாமல் நிறைய பிரச்சனைகள் வரும். அது வந்து இதில் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு சரியாயிரும். இதில் வந்து என்ன ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துருவோம்.
பேக் சைடு கட் பண்ணி எடுப்பேன். ஒரு சிசர் கட் போட்டுருக்கேன். திருப்பி இந்த 2 கிளாத்தை மட்டும் ஃப்ரண்ட் ஒரு சிசர் கட் போட்டுருக்கேன். இது ஃப்ரண்ட் பார்ட்டுன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சிசர் கட் போட்டுருக்கேன். இதை போட்டு இந்த சைடு ஓப்பன் இருக்கிறத மடிச்சு எடுக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற இருக்க பிரச்சனை இல்லாமல் வரும். இந்த மாதிரிலாம் சிசர் கட் போட்டு உங்களுக்கு ஏற்ற இருக்க பிரச்சனை இல்லாமல் சரியாக வரும். இப்போ அதை நான் கட் பண்ணி எடுத்து இருக்குல்லையா, கிளாத்தை வச்சு தான் நான் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். இந்த இடத்துல இது மாதிரி நான் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து துணி இருக்குது, இந்த இடத்துல தான் நம்மளுக்கு பத்தாமல் வருது. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பார்ட்டை கட் பண்ணதை இங்கே வச்சு நான் ஜாயின் பண்ணிக்க போகிறேன்.